ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சங்கீஸ் ஹாப்பி ஹோம். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு மேஜிக் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம். என்னடா மேஜிக் ஆயில் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, உண்மையாலுமே இது ஒரு மேஜிக் ஆயில் தான். ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏர் ஃபால் எல்லாம் வந்து கம்மியாகி ஏர் க்ரோத் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா முடி வந்து ஷைனிங்காக நீளமாக வளரும். டேண்ட்ரஃப் இருந்தாலும் அது ரெடியூஸ் ஆயிருங்க. பார்த்திங்கன்னா நான் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். செக்கில் ஆட்டின எண்ணெய் நீங்கள் வாங்கிக்கிட்டு நீங்கள் அதில் காய்ச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்துட்டு நான் இந்த ஃப்ரெஷ் ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். நல்லா காம்பெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி செம்பருத்தி பூ வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்கிட்ட ஃப்ரெஷ் பூ கிடைக்கல, அதனால தான் காஞ்ச பூ எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் இருக்க அந்த மகரந்தம் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் எடுத்துட்டு அந்த பூவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் வந்துட்டு ரொம்ப மிதமான சூட்டில் தாங்க இருக்குது. ஃப்ளேமை வந்துட்டு ஃபுல் லோவில் வச்சுட்டு தான் இந்த ஆயிலை ஃபுல்லாக காய்ச்சணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இது லோவில் தான் இருக்கணும் இந்த ஃப்ளேமு. பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம ரோஸ்மெரி லீவ்ஸும் இந்த செம்பருத்தி பூவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ஸ்லோவாக காய்ச்ச தான் நமக்கு அதில் இந்த லீவ்ஸோட எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்போவுமே தலைக்கு எண்ணெய் காய்ச்சிறோங்கும் போது இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சி நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா எல்லாம் கரிஞ்சிரும், அதில் எந்த பெனிஃபிட்டுமே இருக்காதுங்க. பார்த்திங்கன்னா இப்போ தான் எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் இந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ட்ரை லீவ்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். இது கூட வந்துட்டு நான் கொஞ்சமாக ஒரு கொத்தளவுக்கு மருதாணி ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. இது 1/2 லிட்ரு எண்ணெய்ங்கிறனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் 1 லிட்ரு ஆயில் காய்ச்சுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் மருதாணியும் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி செம்பருத்தி பூவும் வந்துட்டு நான் இப்போ ஒரு 10 பூ அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிலே டபுளாக எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா அந்த இலைகளோட அந்த கலரெல்லாம் வந்து ஃபுல்லாக நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணுங்க. அது வரைக்கும் நம்ம ரொம்ப பொறுமையாக இதை கலந்து விட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இதோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கி இருக்குங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போவும் எவ்வளோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா அடிகனமான வடக்கல்லாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் இரும்பு வடக்கல் தான் எடுத்திருக்கேன். அதில் காய்ச்சினிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே எண்ணெய் காய்ச்சும் போது இந்த மாதிரி இரும்பு வடக்கல்லில் காய்ச்சி பாருங்கள். இப்போ முழுமையாக வந்துட்டு அதோட கலர் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம இதை அப்படியே விட்டுறணுங்க. இதே வடைச்சட்டியில் இப்படியே இருக்கட்டும். இது ஓவர் நைட் நல்லா ஊறி வரட்டுங்க. அப்போ தான் இதோட எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கும். அடுத்த நாள் வந்து இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா லாங்காக வளரும். ஏர் க்ரோத் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க, நல்லா அடர்த்தியாக வரும். உங்களுக்கே அந்த சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு டைமாவது. இதை வந்துட்டு வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். நீங்கள் எப்பவும் போல் மற்ற எண்ணெயெல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீக்லி 2 டைம்ஸு இதை நல்லா தலையில் அப்ளை பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் தாங்க ஹேர் வாஷ் பண்ணுவேன். எனக்கு ரீசெண்ட் டேஸாக ரொம்ப ஹேர் ஃபால் இருந்ததுங்க. அது செகண்ட் டெலிவரியெல்லாம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் முடியாவே தான் இருக்கும். அப்புறம் தான் நான் இந்த ரோஸ்மெரி ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. 2 டைம்ஸ் யூஸ் பண்ணவுமே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. இந்த ஆயில் ஒரு டைம் நீங்கள் காய்ச்சி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை தான் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.